கர்ம வினை முடிஞ்சு கொடுத்தோன்னா ஜீவன் தானாக புறப்பட்டுடும். அந்த கர்ம வினை நமக்கு தெரியாது, பெருமாளுக்கு தான் தெரியும். அதனால் அவன் அழைச்சின்னு போக காரியம். அப்படி சரணாகதி பண்ணிட்ட வாழ்க்கை எந்த வழியில் அழைச்சின்னு போகிறான் பெருமாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதைத்தான் அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அர்ச்சராதி மார்க்கம், அர்ச்சிஷ் அப்படின்னா ஒளின்னு அர்த்தம். அக்னிகிட்ட பிரார்த்திக்கிறோம் இல்லையா, அக்னே நயா சுபதாராயே, அம்மா பெருமாளை பார்த்து அந்த அக்னியை பார்த்து சுவாமி எனக்கு நல்ல வழிப்படுத்தணும்னு அக்னி உபஸ்தானம் வந்துடும். அந்த அக்னி தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்குது. சரீரத்தில் கண் இருக்கிறதே கண்ணால் பார்த்துடுறோம், காது இருக்கிறதே காதில் விழுறது. இந்த ஜீவனானது புறப்படும் பொழுது அதுக்கு கண்ணு உண்டா காது உண்டா எப்படி பார்க்கணும் என்ன நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ அந்த பகவான் தான் சூக்ஷ்மமான ஒரு சரீரத்தை கொடுத்து அழைச்சின்னு போகிறான்னு சாஸ்திரம். வெளியில் வந்த உடனே சூக்ஷ்மம்னா கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரியாத சரீரத்தை கொடுத்து அழைச்சின்னு போகிறான் அப்படின்னு அர்த்தம். அப்படி அழைச்சின்னு போகக்கூடிய மார்க்கத்துக்கு என்ன பேருன்னா அதுதான் அர்ச்சராதி மார்க்கம். ஆதி சப்தம் அப்படிங்கிறது ஒளி முதலியதானன்னு அர்த்தம். ஒளியிலேருந்து ஆரம்பித்து பிரகாசமான ஒளியிலேருந்து ஆரம்பித்து அந்த எந்தெந்த மார்க்கம் உண்டோ அதெல்லாம் நம்ம இனிமேல் மேற்கொண்டு பார்க்க போகிறோம். அந்த மாதிரி அர்ச்சராதி மார்க்கத்தை வழியாட்டு வைகுண்டத்தை அடையிறதுக்கு பெருமாள் நமக்கு கிருபை பண்ணுறான். பெருமாள் ஒளியாக இருக்கானே, இப்போ எங்கே ஒளியாக இருக்காருன்னா இப்பயும் நம்ம சேவிக்கலாம். விளக்கொளி பெருமாள்னு எழுந்தொழி இருக்கு. தூப்புலுங்கிற திவ்ய தேசம் நம்முடைய சுவாமி தேசிகனுடையதான ஒரு அவதார ஸ்தலம். இதை கூட நம்ம புரட்டாசி மாதம் வச்சுக்கலான்னு சுவாமியின் இடத்துல சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவன் ஆசிரமத்தினுடைய தேசிகன் சந்நிதியில் அழகாக இப்போ அவதார உற்சவம், அவதாரத்திலேருந்து 10 நாள் உற்சவம், அது முடிஞ்சு விடையாட்டின்னு சொல்கிறது. அந்த விடையாட்டியில் நேற்றைய தினம் டோலோத்சவம், அதுக்கு முதல் நாள் அதுக்கு பூச்சாத்தி உற்சவம், இன்றைய தினம் டோலோத்சவம். இந்த விடையாற்றியினுடையதான சுவாமி தேசிகனுடையதான கிரந்தமாக இருக்கிறதுனால அந்த அவதார உற்சவம் முடிஞ்சு விடையாட்டின்னு ஒன்று வைப்பாளே, அந்த மாதிரி ஒரு தேசிகனுடைய சம்பந்தமாக இருக்கட்டும்ங்கிறதுனால தான் இன்றைய தினம் அதை நம்ம அவரிடத்துல பிரார்த்திச்சுட்டோம். இன்றைக்கி சொல்கிறேன், இன்னிலேருந்து ஆரம்பிச்சுக்கலான்னு. ஏன்னா தேசிகனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அந்த உற்சவத்திலேருந்து கண்டினியூ ஆகிற மாதிரி புரட்டாசி மாதத்தில் தேசிகனுடைய கிரந்தத்தை நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. அப்படிங்கிறது தான் நம்முடையதான ஒரு பெரிய ஒரு பிராப்தம். அதில் இந்த அர்ச்சராதி மார்க்கத்தை பெருமாள் அழைச்சின்னு போடுவது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது 8வது திவ்ய தேச பிராப்தி அப்படின்னு. மொத்தம் 108 திவ்ய தேசங்கள். ஆச்சரியமாக திருமங்கை ஆழ்வார் நிறைய அனுபவிக்கிறது. சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கச்சி ஊரகமே பேராமரிதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராளி தன்காள் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம், ஆராமம் சூழ்ந்த அரங்கம் அப்படின்னு நிறையா சொல்லி நீ எந்த திவ்ய தேசம் சேவிச்சாலும் கடைசியில் எங்கே வந்துடணுமா, ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடணுமா. ஆராமம் சூழ்ந்த அரங்கம்னு இப்படி 108 திவ்ய தேசங்களை நம்முடைய ஆழ்வார்கள் தொடுத்து கொடுத்தாலும் அந்த 106 பரியந்தம் சரீரத்தோடு சேவிக்கலாம். சரீரத்தோடு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடலாம். 107ங்கிறது திருப்பார்கடல், 108ங்கிறது ஸ்ரீவைகுண்டம். இந்த ரெண்டுத்துக்கும் சரீரத்தோடு போக முடியாது. அதாவது இந்த சரீரத்தோடு போக முடியாது. திருப்பார்கடல் ஸ்ரீவைகுண்டம்ங்கிற பொழுது பெருமாள் கிருபையினால் அப்ராகிருதமான திவ்ய திருமேனியை கொடுக்குறான். அதெல்லாம் நம்ம இப்போ அனுபவிக்க போகிறோம். விரிவாக அனுபவிக்கச்சு அதெல்லாம் அனுபவிக்க போகிறோம். அதுக்கு பேர் இந்த வைகுண்டத்தை நம்ம அடையிறோமே, அந்த வைகுண்டத்துக்குள்ளே நுழையிறோமே, அதைத்தான் இங்கே பிராப்தி, திவ்ய தேச பிராப்தி, திவ்ய தேசம் கிடைச்சுடுறது அப்படிங்கிறது 8வதான படி. 9வது படி என்னன்னா பராப்தி. பராப்தின்னுட்டா பகவானன் அடைஞ்சு அனுபவிக்கிறது. எப்படி அனுபவிக்கிறது? ஏற்கனவே தேவர்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கா. எப்படி அனுபவிக்கிறன்னா சதா பசியந்தி சூரையா, கண்ணு கூட இமைய கூட கொட்டாமல் அப்படியே சாமகானம் பண்ணிண்டு ஆச்சரியமாக வைகுண்டத்தில் எம்பெருமான அனுபவிச்சுட்டு இருப்பாளும். இமையவர்கள்னு அவருக்கு பேர். இமைக்காத இருக்கக்கூடியவர்கள்னால்தான் இமையவர்கள் அப்படின்னு பேர்.
அந்த தேவர்கள்லாம் அப்படி அனுபவிச்சுட்டு இருக்காளேன்னா சுவாமி தேசிகன் சாதிச்சுட்டார். அங்கு போய் நாங்கள் அருளி செய்ய சொல்லுவோன்னு பல்லாண்டும் பல்லாண்டே பாடுவோமே, வைகுண்டத்தில் போனாலும் பகவானை பற்றி புகழ்ந்து பாடலாம்னுட்டு. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் அந்த சேவிச்சின்னு மட்டும் இருக்கிறதான்னா நமக்கு அது உத்தேசியம் இல்லை, கைங்கரியம் உத்தேசம். அதனால் அங்கே போய் கைங்கரியம் பண்ணணும். ருக்மிணி கேட்கும்பொழுது கிருஷ்ண பரமாத்மாட்ட, கிருஷ்ணா நீ எனக்கு கிடைக்கணும், நீ கிடைக்கலன்னா எனக்கு எத்தனை ஜென்மா வேணா கொடுங்கிறா. சதஜென்ம விஸ்யாத்து, எத்தனை ஜென்ம வேணாலும் நீ கொடு, ஆனால் அத்தனை ஜென்மத்திலையும் உன்னுடைய சம்பந்தத்தோடு நான் இருக்கணும், உனக்கு நான் கைங்கரியம் பண்ணபடியாக இருக்கணும்.